ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்திருக்க இடம் தான் நம்ம எங்கள் சிட்டி விட்டு தோட்டம் தான். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மலர் வகை செடிகள் நிறையா மலர் இருக்குது. செண்டிப்பூ, கனகாம்பரம், பார்த்தீங்கன்னா சம்மங்கி, மல்லிகைப்பூ, இது நிறையா இருக்குது. இப்போ மலர் வகையில் ஒரு வகையான செண்டிப்பூவை தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். இந்த செண்டிப்பூ பார்த்தீங்கன்னா தலைப்பூ மட்டும்தான் ரேட்டுக்கு போகும். அதனால் இப்போது நம்ம எடுக்க போகிறது மொதல் பூ, தலைப்பூ தான் எடுக்கிறோம். தலைப்பூங்கிறதும் பார்த்தீங்கன்னா இது இது இப்போது ஓரளவு இப்போது மழை சீசன் இல்லை. மழை சீசனுக்குலாம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து கண்டினியூவாக மழை பெஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பூ மழைக்கு தாங்காமல் அழிக்கிறோம், புழு வச்சிரும். புழு இது மாதிரி மழையில் ஒரு வாட்டி மழையில் அடிபட்டுருச்சுனாலே அந்த வருஷத்துக்கான அந்த சீசன் அந்த கண்ணை வச்சு அந்த இதுக்கான பட்டத்தில் வந்து நம்ம லாஸ் ஆயிடுவோம். அதுக்காண்டி ரொம்ப கவனமாக செயல்படணும். பூவறுக்கையிலையும் பார்த்தீங்கன்னா பூக்குள்ளேயே வந்து பூநாகம்னு இருக்கும் பாம்பு. அது நம்மளை கடிச்சிருச்சுனாலே நம்ம உயிருக்கு ஆபத்து. இது மாதிரி நிறையா இருக்கும். பார்த்திங்கன்னா சுருட்டை பாம்பு, தேள், இது மாதிரிலாம் நிறையா இருக்கும். அதெல்லாம் பார்த்து கவனமாக தான் நம்ம அறுவடை செய்யணும். அறுவடை செய்கிறது மட்டும் இல்லை, அதை கொண்டு போயிட்டு பரவலாக காயப்படணும். ஏன்னா அந்த பூவோட வெக்கைக்கு வந்து பூ அழுகிரும். அந்த கொண்டு போய் முட்டா கொட்டிட்டோம்னா ஒரு மணி நேரத்துலேயே அழுகிரும் அப்படியே. அதனால் கொஞ்சம் பரவலாக போடணும். பரவலாக போட்டு அதிகாலை கரெக்டாக ஒரு 2 மணி 3 மணிக்கு ஏலத்துக்கு கட்டணும். ஏலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கோணியில் தான் கட்டணும். சணல் கோணியில் தான் கட்டணும். சணல் கோணியில் ஏன் கட்டுறோம்னா அதுதான் காத்தோட்டமாக இருக்கும். வேறு அந்த இது பிளாஸ்டிக்கு சீப்பு அதில் மாதிரி கோணியில் கட்டினோம்னா அது காற்றோட்டம் இல்லாமல் அழுகி போயிடும். ஏற்றி கொண்டு போயிட்டு மார்க்கெட்டில் போடணும். மார்க்கெட்டில் போட்டோம்னா பார்த்தீங்கன்னா அவங்க அந்த வியாபாரிகள் வந்து அவங்க நிர்ணயிக்கிறதா விலை. ஒரு நாளைக்கு பூ 10 ரூபாய்க்கு போகும், 5 ரூபாய்க்கு போகும். பார்த்தீங்கன்னா சீசன் டயத்தில் நல்ல ரேட்டு போகும். இந்த இதை வந்து ஏலத்தில் போடுறது, ஏலத்துக்கு கொண்டு போகிறதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வீடியோ முடிச்சுக்கிறேன். இதுபோல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை பார்க்க நம்ம வில்லேஜ் TN55 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.